வெள்ளை, கருநீலம், ஊதா, வெண்மை கலந்த கருநீலம், ஊதா கலந்த கருநீலம் என பல நிறங்களில் காணப்படுகின்ற சங்குப்பூ வழிபாட்டில் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. சங்குப்பூ மற்ற மலர்களைப் போன்று அதிக நறுமணம் கொண்டது அல்ல, ஆனால் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரையிலும் உள்ள ஏராளமான நோய்களுக்கு இந்த சங்குப்பூ மருந்தாக அமைகிறது. இந்த பூ குறித்து விளக்கிய ஆயுர்வேதாச்சாரியா டாக்டர் சுஷாந்த் லோக்கல், ஆயுர்வேதத்தில் சங்குப்பூ புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துவதாக கருதப்படுகிறது என கூறியுள்ளார். சங்குப்பூ செடியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. எனவே ஆயுர்வேதத்தில் இதற்கு தனி இடம் உண்டு. சங்குப்பூ செடியின் வேரிலிருந்து சாறு எடுத்து 5 முதல் 6 துளிகள் மூக்கில் போட்டால் ஒற்றை தலைவலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று விளக்கியுள்ளார். அடிக்கடி சளி பிடிப்பவர்கள் சங்குப்பூ செடியின் இலைகளை கல்லுப்பு மற்றும் கடுகு எண்ணெயுடன் அரைத்து அதன் பேஸ்டை நெஞ்சு பகுதியில் பூசினால் சளி பிரச்சனையை எளிதில் குணப்படுத்தலாம். மேலும் இதனை வீக்கம் இருப்பவர்களும் பயன்படுத்தலாம். இதனை தொடர்ந்து பயன்படுத்தி வர வீக்கம் படிப்படியாக குறைந்து நிவாரணம் கிடைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கவும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கவும் சங்குப்பூ தேநீர் அருந்தலாம். இதற்கு சங்குப்பூ செடியின் பூக்களை எடுத்து தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனுடன் இஞ்சி சாறு சேர்த்து பருகலாம். இதில் சுவைக்காக பனை வெல்லம், பனங்கற்கண்டு சேர்த்துக் கொள்ளலாம். சங்குப்பூ உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி சரும பிரச்சனைகளுக்கும் நன்மை பயக்கும். சங்குப்பூவின் வேரை காய வைத்து பொடி செய்து இதனுடன் தேன், ரோஸ் வாட்டர் கலந்து பருக்கள் இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் முகப்பரு படிப்படியாக குறைய தொடங்கும். மேலும் உங்கள் சருமம் பொலிவாகவும் மாறும். உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் பகுதிகளில் அதிக வியர்வை சுரப்பவர்கள் அதன் இலைகளை பிழிந்து 2 டீஸ்பூன் சாறு எடுத்து இதனுடன் 6 முதல் 7 துளிகள் இஞ்சி சாறு கலந்து குடித்து வர அதிக வியர்வை பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதேபோல வயிற்றை சுத்தம் செய்ய சங்குப்பூ செடியின் விதைகளை பொடித்து 2 கிராம் எடுத்து அதனுடன் 2 சிட்டிகை கல் உப்பு மற்றும் 2 சிட்டிகை காய்ந்த இஞ்சியை வெதுவெதுப்பான நீரில் சேர்த்து இரவில் உட்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் டாக்டர் சுஷாந்த் கூறியுள்ளார்.